ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நெய் எப்படி செய்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. பாலை காய்ச்சி கொஞ்ச நேரத்துலேயே இந்த மாதிரி ஒரு லேயர் மேலே இருக்கும். இதை பால் தோல்னு சொல்லுவாங்க. இதை எடுத்து ஒரு டைட்டான பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். பாருங்கள், நான் ஒரு 1 வீக்கே எடுத்து வச்சுருக்கேன். ஸ்மெல் எதுவும் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இதை நாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ரிவர்ஸில் 2 தடவை மிக்சியில் அடிச்சுக்கலாம். பாருங்கள், வெண்ணெய் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இப்போதைக்கு நமக்கு நெய் வேண்டாம் அப்படின்னா வெண்ணெயை செப்பரேட்டாக ஒரு பாக்ஸில் வச்சு தேவைப்படும் போது காய்ச்சிக்கலாம். ஃப்ரீசரில் வச்சோன்னா கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ இதை எடுத்து தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வெண்ணெயை வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா சீக்கிரம் தீஞ்சு போயிடும். நெய் குட் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறனால கண்டிப்பாக எல்லோரும் அட்லீஸ்ட் 1 ஸ்பூன் ஆச்சு டெய்லி சேர்த்துக்கணும். பாருங்கள், வெண்ணெய் இப்போது எண்ணெய் பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நுரை பொங்கி வர்றப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நெய் ரெடி. கடைசியாக ஒரு வெத்தலையை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுடலாம். ஸ்மெல் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சேர்த்துறேன். வேணும்னா கருவேப்பிலை இல்லை முருங்கை இலை அதை கூட சேர்த்தலாம். சிலர் பூண்டை கூட தட்டி போடுவாங்க. ஆறுனதும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். வெத்தலையை சேர்த்துனனால ஸ்மெல் அவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.